ஒரு கிராமத்தில் ராமன் என்பவர் தன் மனைவி மற்றும் மகளுடன் வாழ்ந்து வந்தார். மகளின் கல்யாணத்துக்காக எல்லோரிடமும் பணம் கடன் கேட்டு வந்தார். அப்போதுதான் பண்ணையாரிடமும் கேட்கலாம் என்று கேட்டு, இந்த அறுவடை முடிச்சோடனே உங்களுக்கு தந்துடுறையா வட்டி முதலுமா என்று சொன்னார். சரி என்று அவரும் ஒப்புக்கொண்டார். சரி, நான் போயிட்டு வரேன், கொடுக்கறத பார்க்கலாம் அப்படின்ட்டு சென்றார். சரி, ஐயாட்ட மட்டும் கேட்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் கேட்போம் அப்படின்ட்டு அவன் நண்பன் வீட்டுக்கு சென்றார். அம்மா, அவர் இருக்காராம்மா, பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ, இல்லையே, அவர் என்கிட்ட கூட சொல்லலையே, வெளியே போயிருக்காரு, வந்தால் ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொன்னார். அதனால தான் எப்போ வரான்னு தெரியல. சரி, யாருடி என் நண்பனா? ஆமாம், உங்கள் நண்பன் தான். எப்பயே பணம் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னை கொடுத்து வச்சுருக்காரு, நீங்கள் சும்மா இல்லை, இங்கே நாடிடும். என்னங்க, பணம் கொடுத்தாங்களா என்றார் மனைவி அக்கறையுடன் கேட்டார். ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் நீங்கள் தானே காசு கொடுத்தீங்க, இப்படி மூஞ்சி தொங்கப்பட்டு வரீங்க அப்படின்னு என்று சொன்னார். என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க என்றார் மகள் கேட்டார். அதற்கு இருவரும் எதுவும் பேசாமல் இருந்தனர். அம்மா கோவித்து அப்படி சென்றார். ஏப்பா அம்மா, எனக்கு என்னாச்சு? உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இப்போ பார்த்தா சண்டை போட்டுட்ருப்பீங்களா? என்னாச்சுப்பா சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. இந்த ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி நீங்கள் என் கல்யாணத்தை ஒழுங்காக நடத்த மாட்டிங்களா? உங்கள் கைக்கு முன்ன வேலையாக இருக்குதா? ஏம்மா, நடத்துகிறானே என்கிட்ட போகிற என்று கூறினார். நீ போடி அப்படின்னா. கொஞ்ச நேரம் சென்று, என்ன யோசிச்சுட்ருக்காரு? எப்போ பார்த்தாலும் மகளோட கல்யாணம் தானா? அதுதான் கைக்கு மீறி செய்யாதீங்கன்னு சொன்னேன். என்னங்க யோசிக்கிறீங்க என்று கேட்டேன். எல்லாம் நம்ம பொண்ணை பற்றி தான். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கே பட்டணத்தில் இருக்கிறவங்க ஸ்நேகிதர்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக தானே இருக்காங்க. இல்லை இங்கே உள்ளூர்காரங்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல. அப்படிலாம் இல்லை, எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், அவ்வளோவா யார் சொல்கிறேன். நீ சொல்கிறது சரிதான், நான் நாளைக்கே பட்டணத்துக்கு போய் என்னால் முடிஞ்சது ஏதாவது இருங்க, நான் என் நகையும் தரேன், அதையும் விற்று ஏதாவது காசு பார்த்துட்டு வாங்க என்று சொன்னார். தாகமாக இருக்கிறது என்ன, தண்ணி குடிக்க போனான் வறுமையில். பார்த்தா ஒரு மோதிரம். இதோட யார் இங்கே போட்டிருப்பா என்று கூறினான். சரி, நம்மளே எடுத்துக்குவோம், அவளும் நகை இல்லாமல் இருக்காளே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே இருக்கியா? சரி, எனக்கு கொஞ்சம் கலப்பாக இருக்கு, ஏதாவது கொண்டு வா என் குடிக்கிறதுக்கு. என்ன போன விஷயம் என்னாச்சு? என் நகையில் என்ன பண்ணீங்க? அது எப்படி, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, யாருமே தெரில. சரி, நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, அதை பற்றி. நகை தானே, இந்தா அப்படின்னு என்று கொடுத்தா. பணம் அப்படின்ட்டு. சரி இருங்க, நான் போய் ஏதாவது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் குடிக்கிறதுக்கு என்று சென்றார். அப்புறம் திரும்பவும் சிந்தித்து கொண்டிருந்தார். இவருக்கு என்ன ஒரு வேலையே இல்லையா, எப்போதான் ஏதாவது யோசித்து கிடக்காரு என்று மனதிற்குள் நினைத்தார். சரி, என்னென்னு கேட்போம் அப்படின்னு. என்னங்க இங்கே உட்காந்து என்ன யோசிச்சுட்ருக்கீங்க என்று கேட்டாள். வா, சரியா நடத்தா வந்திருக்கேன், வா வந்து உட்காரு. என்ன வேறு வேலை இல்லையா? உன் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையா? சரி, நீ ஏன் இப்படி கத்துற? வா வந்து உட்காரு, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வேலை, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படி என்று சொன்னான். இந்தா, இது மோதிரம். என்னது மோதிரமா என்று ஆனந்தத்துடன் நினைத்தாள். ஆமாம், நீ தான் நகையெல்லாம் மருந்தில்லை, நான் அதுவும் என்னதில்லை வர வழியில் எடுத்தேன், அதான் உனக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். உனக்கு வேணாட்டி உன் பொண்ணு கொடுத்தேன். இல்லை எனக்கே கொடுத்துருங்க என்று வைக்க சென்றான். வைத்து விட்டு